வணக்கம். நம்ம பார்க்க போறது 7th இருக்கக்கூடிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எனும் தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்க போறோம். பேச்சு மொழி, எழுத்து மொழி. தமிழ் மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு கேட்பதும் பேசுவதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு படிப்பதும் எழுதுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியை பயன்படுகிறது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி என்பர். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபாடு என்பதை எழுத்தால் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்துமில் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா கூறுகிறது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழி உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். எனவே தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி என்றும் அழைப்பர். நன்றி, வணக்கம்.